வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. ஓட்டோமேன் பேரரசின் மாலை கதிர் சாய்ந்த சாம்ராஜ்யத்தின் இறுதி நிமிடம். 600 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 கண்டங்களின் மீது தனது நிழலை விரித்திருந்த ஒரு மாபெரும் பேரரசு. ஆனால் 1918ஆம் ஆண்டு வந்தபோது அந்த பேரரசின் சூரியன் மங்கிய மாலை கதிர் போல கரைந்து கொண்டிருந்தது. இதுதான் ஓட்டோமன் பேரரசின் கடைசி மூச்சு. முதல் உலகப் போரின் மிக கணிசமான திருப்பங்களில் ஒன்று. ஒரு காலத்தின் அரியணை வீழ்ச்சியின் விளிம்பில். ஓட்டோமன் பேரரசு ஒரு காலத்தில் மேற்கு ஆசியா, வடக்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பா என பறந்து விரிந்து கிடந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் முதல் நாட்களில் உட்பகைகள், பொருளாதார சரிவு, அரசியல் குழப்பம், தேசியவாத கிளர்ச்சிகள் எல்லாம் பேரரசை உள்ளிருந்து தின்று கொண்டிருந்தன. இதை பயன்படுத்தி கொண்ட ஜெர்மனி ஓட்டோமனை தனது கூட்டணியாக சேர்த்து கொண்டது. ஆனால் உண்மையில் ஓட்டோமன் பேரரசு ஏற்கனவே இறங்கு முகத்தில் இருந்த பழைய சாம்ராஜ்யம். மத்திய கிழக்கு போர் முனைகள் முறியும் இசை. முதல் உலகப் போரின் போது ஓட்டோமன் பேரரசு பல முனைகளில் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கலிப்பொலி, மெசபத்தோமியா, சினாய் மற்றும் பாலஸ்தீனம், காக்கேசிய முனை இவை எல்லாம் பேரரசின் பலத்தை தட்டி கொண்டு போனது. நாட்டின் உள்ளே மக்கள் பசியால் திண்டாடினர். படைகள் ஆயுதம் இன்றி, பொருட்கள் இன்றி சோர்ந்த நிலையில் போராடினர். ஓட்டோமன் தலைவர்கள் இந்த சாம்ராஜ்யம் போரின் நிறையை இனிமேல் தாங்க முடியாது என்பதை உணர்ந்தார்கள். லாரன்ஸ் ஆஃப் அரேபியா மற்றும் அரபு கிளர்ச்சி. 1916இல் அரபு மக்கள் ஓட்டோமன் ஆட்சியை வேண்டாம் என்று கிளர்ச்சி செய்தனர். இதற்கு பிரிட்டன் உதவியது. இந்த கிளர்ச்சியை வழி நடத்தியவர் T.E. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அவர் அரபு பழங்குடிகளை ஒன்றிணைத்து ரயில் பாதைகள், தொடர்பு மையங்கள், துருக்கிய படைத்தளங்கள் எல்லாவற்றையும் குறிவைத்து தாக்கினார். இதனால் ஓட்டோமன் பேரரசின் தெற்கு முனை முற்றிலும் முறிந்து போனது. 1918ஆம் ஆண்டு பேரரசின் இறுதி அடி. 1918 அக்டோபருக்கு வந்தபோது பால்கனில் பல்கேரியா சரணடைந்தது. மத்திய கிழக்கில் ஓட்டோமன் படைகள் பின்வாங்கின. தலைநகரான கான்ஸ்டாண்டினோபிள் ஆபத்தில் விழுந்தது. பேரரசு தலைவர்கள் கூட்டணியிடம் சமாதானம் வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டனர். அக்டோபர் 30, 1918ஆம் ஆண்டு சாம்ராஜ்யத்தின் கடைசி கையொப்பம். 1918 அக்டோபர் 30 அன்று முத்ரோஸ் ஆமிஸ்டைஸ் கையெழுத்து ஆனது. இதன் மூலம் ஓட்டோமன் பேரரசின் இராணுவம் முற்றிலும் செயல் இழந்தது. சமாதான நிபந்தனைகளாக துருக்கிய கடற்படை சமர்ப்பிக்கப்பட்டது. கூட்டணி படைகள் முக்கிய துறைமுகங்களை பிடித்தனர். அரபு பிரதேசங்கள் இழக்கப்பட்டன. பேரரசின் அரசியல் கட்டுப்பாடு உடைந்து போனது. இது ஒரு 600 வருட சாம்ராஜ்யத்தின் மறைவு. மறைந்த மாலை கதிர் ஒரு பேரரசின் சாய்வும் புதிய துருக்கியின் பிறப்பும். ஓட்டோமன் பேரரசு சிதைந்தபின் பழைய குடியரசின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய நாடு பிறந்தது, துருக்கி. முஸ்தபா கமல் அட்டுர்க் தலைமையில் இந்த வீழ்ச்சி மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றியது. புதிய நாடுகள் தோன்றின. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் செல்வாக்கை பெற்றன. இது முதல் உலகப் போரின் மிக முக்கியமான அரசியல் விளைவுகளில் ஒன்று. ஓட்டோமன் பேரரசின் வீழ்ச்சி ஒரு பழமையான சாம்ராஜ்யம் முடிவடையும் கதை மட்டும் அல்ல. 21ஆம் நூற்றாண்டு வரை நீளும் மத்திய கிழக்கின் அரசியல் வடிவமைப்பை கலைத்த ஒரு வரலாற்று நிலநடுக்கம். நன்று நண்பர்களே.
முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.